யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களோட பேசுவார். யாருன்னா எதனா பேசிட்டு போங்க, யாருன்னா எதனா பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தேவன் எனக்காக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்க அமைதியா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பொறுமையையும் உங்கள் உண்மைத்தன்மையையும் உங்கள் சாந்த குணத்தையும் பார்த்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அப்படிப்பட்ட சாந்த குணத்தையும் பொறுமையையும் உண்மைத்தன்மையையும் கர்த்தர் பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறாரே, அதிகமாய் அவர் உங்கள் மேல் அன்பு கூறுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய சோதனையின் காலங்களிலும் பிரச்சனையின் காலங்களிலும் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும்போது அவரே உங்களுக்காக பேசுவார். நாம அமைதியா அவரை மாத்திரம் நோக்கி